Boss Kevin. ஓகே இன்னைக்கு ஒரு பிரச்சனைங்க. ஓகே என் ஃபேமிலியில் வந்து ஒரு பிரச்சனை. ரைட், நல்லா கேளுங்க. இது நீங்கள் உங்கள் உதவி எனக்கு தேவை, உங்கள் ஒப்பீனியன் எனக்கு தேவை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 தம்பி இருக்காங்க. ரைட், நல்லா தான் இருந்தாங்க, எல்லாம் ஓகே, நல்லா வளர்த்தோம், எல்லாம் ஒன்றா இருந்தோம், எல்லாம் ஓகே. இப்போ சமீபத்தில் வந்து சில கெட்ட சவகாசங்களை சேர்ந்து அவங்க வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா, அங்கேயே சேர்ந்துக்கிட்டு இப்போ நம்மளையே பகச்சிக்கிறாங்க. இப்போ என்னையே வந்து என்னோட பிஸ்னஸ் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. எதுனாலன்னா அவங்க கெட்டவங்கனால இல்லை, அந்த 2 தம்பிங்களும் நல்லவங்க தான். ஆனால் இந்த சேர்ந்த கூட்டாளி இருக்கானுங்களே, அவங்களாம் தெரியுமே, அவனுங்க பிரித்து கூப்பிட்டு போய் ஓகே அவனுக்கு அதில் ஏதாச்சும் இவங்களை வச்சு ஏமாற்றி உண்டோம் பண்ணிடுவானுங்க. ஸோ அதுதான் இப்போ கதை. ரைட், ஸோ அதனால் நான் வந்து எப்படி போயிட்டீங்களாடா இனிமேல் நான் அவனை முடிச்சு கட்டிடுவேன்டா அப்படின்னு நான் நினைக்கணுமா, இல்லை பரவாயில்ல இவங்க வந்து திரும்பி வந்துடுவானுங்க ஒரு நாளைக்கு, அது வரைக்கும் வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்னால் முடிஞ்சது என்னவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்க முடியுமா? இதுதான் கொஸ்டின். ரைட், இதுதான் இப்போ வந்து மலேசியாவில் நடந்துகிட்ருக்கு. ஓகே, 60 வருஷமாக எல்லாம் நம்ம ஒன்றா தான் இருந்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே ஓகே தான். இந்த சில கச்சாங்கந்து சில ஜந்துக்கள், ரைட், இந்த ஜந்துக்கள் இருக்குல்ல, இதுக்கு வந்து பொலிட்டிக்கல்ஸ் ஓ எனி அதர் ஃபைனான்ஷியல் இந்த மாதிரி உண்டும் அதுங்களுக்கு இருக்குது இந்த விஷயத்தில். அதனால இந்த வேலையை அதுக்கு பார்த்துட்ருக்குங்க. ஏன்னா நம்ம ஒத்துமையாக இருந்தோம்னா ரொம்ப பேருக்கு ரூகி இந்த மாதிரி மக்களுக்கு. ரைட், ஸோ அதுதான் நம்ம வந்து அண்ணன் தம்பியாக மலாய்க்காரவங்க சீனவங்க கூட எல்லா கூடயும் பழகிட்டோம். ரைட், இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே லைன் திரும்பி போயிட்டாங்க, அவங்க திரும்பி வருவாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம என்னென்னலாம் நம்ம அப்டேட் பண்ண முடியுமோ அப்டேட் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் பாருங்கள், இப்போ ஜேபியில் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது தெரியுமா? முந்திலாம் வந்து பார்க்க முடியாது, சாப்பாடு கடை வந்து 1 2 பார்க்கலாம். இப்போ சாப்பாடு கடை தம்போயில் புலாய் முத்தியாரில் கங்கா புலாயில் எங்கே போனீங்கனாலும் சாப்பாடு கடை அட்டிக்கு வச்சுருக்குங்க இங்கே. ரைட், அவ்வளோ பிஸ்னஸ் நம்ம திறக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த பிஸ்னஸ் லைனில் பூடுறோம். நிறையா பேர் பூடுறாங்க, தைரியமாக எகிரி குதிக்கிறாங்க உள்ளுக்கு. ஸோ கஷ்டம் நஷ்டம்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பேஸ் ஓகே எல்லாம் நல்லா இருப்போம். நீங்கள் பாருங்கள் சில பேர் ரெனோவேஷன்லாம் எப்படி செய்கிறோன்ட்டு. ஸோ வெரி நைஸ். ஓகே, ஸோ வாழ்க்கை வந்து நம்ம கணக்காக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபேஸ்புக்கும் டிக்டாக்ல இந்த பேசுகிறதெல்லாம் கேட்டு நம்ம பொங்கி எந்திரிக்கிறது, அதான் ரியாக்ஷன். அன்றைக்கி சொன்னேன், ரியாக்ஷன் ரெஸ்பாண்ட். ரியாக்ட் பண்ண வேணாம், ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்? நம்மளை மேலும் எப்படி மேலே ஏற்றிக்கிறதுன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்து ஓகே அதுக்குள்ளே இதை எஃபர்ட்டை போட்டு நம்ம முன்னேறுவோம் வாழ்க்கையில். அவ்வளோதான். இது திருப்பி தம்பிங்க வந்துடுவாங்க. நம்ம எல்லாமே சாப்பிடாதாங்க. எப்போ தெரியுமா நான் சொல்கிறேன், இப்போ திடீர்னு பாருங்கள் தாய்லாண்டில் இது எர்த்குவேக், ஓகே இங்கே நிலநடுக்கம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாமே ஒன்றா சேர்ந்துருவோம். எல்லாமே ஒன்றா சேர்ந்துருவோம். ஸோ ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் எல்லாம் சேருவோம். ஒரு ஆக்சிடென்ட்னு வச்சுங்க, நம்ம நிற்போமா யார் என்ன ஏதுன்ட்டு இறங்க மாட்டோம், இறங்கி தூக்க மாட்டோம். நம்மளாம் நீங்கள் இப்போ செகண்டிங்கில் பாருங்கள், மோட்டர் கெட்டு போச்சுன்னா யார் தள்ளுறான்னு, நாய்க்கார் மோட்டர் தமிழ் தள்ளுவாங்க, தமிழ் மோட்டர் சீனம் தள்ளுவாங்க. இப்படி தான் தள்ளிக்கிட்டு வருவாங்க காலையிலே அவ்வளோ தூரம் பொருளைங்க வைக்கும். இதெல்லாம் எனக்கும் நடந்திருக்கு, என் மோட்டரையும் ஆளுக்கு தள்ளியிருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், பிரச்சனை வந்தால் ஒன்று சேர்ந்துருவோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ரைட், ஸோ ஆத்திரப்பட வேணாம். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். கணக்காலாம் வருங்க, கர்மா படி கணக்காலாம் நடக்கும். இது நம்புங்க. ஓகே நம்புங்க. அப்படி கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ரைட், நம்ம பொறுமையாக இருக்கணும். ஓகே நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ரைட், இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வந்து தம்பிங்க வந்து நம்ம கூட சேர்ந்துருவாங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷம் வந்து சேர்ந்து தான் இருந்தோம். கதவு திறந்தால் அவங்க வீடு இருக்கும், பக்கத்து வீடு அவங்க வீடு தான், கிளிக் அவங்க வீடு தான். நீங்கள் சொல்ல முடியுமா? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் பிறந்ததுலேருந்து மற்ற எனக்கு கூட யாரு கூடயுமே நான் இன்டராக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, அவங்ககிட்ட உதவி செய்யலை, உதவியும் நான் அவங்ககிட்ட கேட்கல, நான் வந்து ஒண்டியாகவே எங்கள் இதுலேயே தான் இருந்தேன்ட்டு சொல்லுங்கள். வாய்ப்பே இல்லை. யாருமே, அவங்களும் சரி நம்மளும் சரி, நம்ம தலை எழுத்து இது. ரைட், நம்ம இங்கே தான் பிறந்திருக்கோம். ஸோ நம்ம இங்கே தான் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும். ஒற்றுமையே பலம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம வந்து டோன்ட் பில்ட் வால்ஸ், பில்ட் பிரிட்ஜஸ். ரைட், நீங்கள் வந்து செவுறு கட்ட வேணாம். நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குது இங்கிலீஷில், செவுறு கட்டாதீங்க, ஓகே பிரிட்ஜ் கட்டுங்க. பாலம் இணைக்கும், செவுறு வந்து பிரிக்கும். ஸோ இதுதான் கதை. நீட்டு காணொலியை பறித்து மன்னிச்சிருங்க. ஓகே, ராயா லீவுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்கள் பாஸ் கெவின்.